ஒரு வாணல்ல ஒரு ஒரு ஸ்பூனு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி அது கூட பீர்க்கங்காயை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதை நல்லா தோலோட கட் பண்ணி எடுத்துக்கணும். இது ஊற வச்ச பச்சை பயிறு. இதை நைட்டு ஃபுல்லாக ஊற போட்டுருங்க. அது கூட ஒரு 3 வெங்காயம், அது கூட ஒரு தக்காளி, இதெல்லாம் எடுத்துக்கோங்க. அந்த எண்ணெயில் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், மிளகு, உளுத்தம்பருப்பு, குண்டு மிளகாய், அது கூட பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, கருவேப்பிலை, அது கூட கடலைப்பருப்பு, இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கிங்க. இப்போ அதெல்லாம் வதங்கின பிறகு பீர்க்கங்காய், பச்சை பயிறு, ஊற வச்ச பச்சை பயிறு, வெங்காயம், தக்காளி, இது எல்லாத்தையும் சேர்த்து அது கூட போதுமான சால்ட் ஆட் பண்ணிக்கிங்க. இதை போட்டு நல்லா அதை வதக்கிக்கிங்க. அந்த பீர்க்கங்காயெல்லாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நீங்கள் அதை நல்லா வதக்கணும். இப்போது இந்த பீர்க்கங்காய் நல்லா வதங்கிடுச்சு, எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதை கொஞ்ச நேரம் ஆற போட்டு அப்புறம் மிக்சியில் அரைச்சிடலாம். ஆறிடுச்சு. இப்போது நல்லா மிக்சியில் போட்டு இதை நல்லா அரைச்சிக்கலாம். இப்போது இதை நல்லா அரைச்சாச்சு. இதை போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அது கூட கருவேப்பிலை, இப்போது அரைச்சிதா இது கூட ஆட் பண்ணிக்கிங்க. அதை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிங்க. இதை ஒரு 5 மினிட்ஸ் மிதமான ஹீட்டில் குக் பண்ணுங்க. நல்லா சூப்பராக சைடில் ஆயிலெலாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.